யாரங்கே யாரங்கே யாரடா அங்கே? ஆஹா ஆஹா ஆஹா, ஒளி வந்து விட்டது. நான் தப்பிக்க வழி வந்து விட்டது. கண்ணே, அன்பு காவலா, ஓடி வா. மூச்சு திணறி பலியாக போகும் உன் அரசரை ஆபத்திலிருந்து காப்பாற்ற ஓடோடி வா, ஓடோடி வா, ஓடோடி வா. முடியாது மன்னா, நான் ராஜகுருவின் ஆள். என்ன, ராஜகுருவின் ஆளா? பரவாயில்லை வீரனே, நீ எனக்கு பின்னால் நின்று விசிறியால் வீசுபவன் தானே. உன் மன்னன் பாவம் இல்லையா? போங்கள் மன்னா, ஒரு முறை சரியாக காற்று வரவில்லை என்று நீங்கள் என்னை கம்பியை பழுக்க காய்ச்சி கடவாயில் சூடு போட்டீர்கள். அப்படியா செய்து? மறந்து விட்டேனடா என் செல்வன். வேண்டுமானால் ஒன்று செய், என் கை விலங்கை மட்டும் அவிழ்த்து விட்டுப்பார். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேனடா. முடியாது மன்னா. யாரங்கே? அடே லகட பாண்டிகளா, யாரங்கே? அடே, நான் புலிகேசி அரசனடா. அரசன் என்று சொன்னாலே அடைத்து வச்சு அல்லையிலே மிதிக்கிறார்களே. ஐயோ, என்னை ஏன் பிடித்து வந்தார்கள், எதற்கு வெளுக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லையே. வெளுத்தாலும் பரவாயில்லை, குடிக்க தண்ணீராவது தாருங்களடா. அட யாரங்கே? யாரங்கே? இப்படி கொழுப்பா பேசலன்னு தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து கடவாயிலே குத்துனா. டேய், இன்னும் கூட குத்துங்களடா. குத்தி கொண்டே குடிப்பதற்கு தண்ணி கொடுக்கல், இல்லை என்றால் செத்து விடுவேனடா. அப்படி என்றால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு. ஒரு செம்பு தண்ணி தருகிறேன். ஒரு செம்பா? கேளடா கேளடா கேளடா. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான். அவன் யார்? என்ன முழிக்கிறாய்? மீண்டும் சொல்கிறேன், தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான். அந்த ரகசியத்தை சொன்னால்தான் உயிர் வாழ முடியும் என்றால் அந்த தண்ணீரே எனக்கு வேண்டாம், போடா. ரகசியமா? ஏப்பா, அது என்ன ரகசியமா? அதை எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. அப்படி என்றால் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கிறேன், அதற்கு சொல்லுகிற பதில் தான் அந்த ரகசியத்துக்கும் பதில். அப்படியா? கேளு கேளு கேளு. பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றான், வென்றிடலாம் குலசேகரனை. அது என்ன? இதோ பார், அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. அப்படியே போட்டுருவேன். கேள்வி ஆடாது, மூஞ்சு மொகரக்கட்டையும் பாரு, உடலை உருவி விடுவேன். சரிப்பா, நீ எதற்காக சிறைக்கு வந்தாய்? நான் உன்னைய மாதிரி குழப்ப மாட்டேன், தெளிவா சொல்றேன். சொல்லுப்பா. இப்ப நாடு இருக்க நிலைமையில தங்க கிணறு அவசியமான ஒரு கேள்வி கேட்டேன். உடனே கெடா சட்டத்துல புடிச்சு உள்ள போட்டான். யாரு? இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கானே மாங்காய் மடையன் புலிகேசி, அவன் தாயா. நீ ஏன் சொல்லியா? குடிக்கவே கஞ்சி இல்லாதப்ப பூவே இங்க இருந்து கொண்டு 1000 பேசலாமடா. அவனவன் அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்தால்தான் அதனுடைய வழி தெரியும். இந்த நாட்டின் அரசன் மாவீரன் புலிகேசியின் ஆற்றலும் அறிவும் சிந்தனையும் செயலும் தானடா இந்த நாட்டை செழிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு முறை அவனை அவதூறாக பேசினாய், உன்னை சிறையில் தள்ளி விடுவேன், கிராதகா. ஐயோ, நாமே சிறையில் தான் கிடைக்கிறோமா? அரச சபை என்று நினைத்தல்லவா பிளிரி விட்டேன். தங்கம் கிடைச்சிருச்சு, தங்கம் கிடைச்சிருச்சு, தங்கம் கிடைச்சிருச்சு, தங்கம் கிடைச்சிருச்சு. எங்கேடா தங்கம் கிடைச்சது? இந்தா. என்னடா என்னை காட்டுகிறாய்? இவ்வளவு நேரம் என் கூட எவ்வளவு அறிவுபூர்வமா பேசுனீங்க. நீங்க தான் தங்கம். டேய், ஏதோ திட்டம் போட்டு சத்தம் போடுகிறாய். எங்கடா தங்கம்? தங்கமாவது தகரமாவது, நீங்க இவனுக்கு தண்ணி குடுக்கலங்கிற கோவத்துல தங்கம் கிடைச்சிருச்சுன்னு போய் சொல்லி உங்களை எல்லாம் அலங்கழிக்கிறாயா? இவனெல்லாம் கொண்டு போய் பாதாளத்தில் போடுங்க, சீக்கிரம் போடுங்க. நான் எங்கேடா தங்கம் கிடைத்ததென்றேன்? மறுபடியும் போய் சொல்றான் பாத்தீங்களா? இவன் தான் உண்மையில் கிறுக்கன், இவனை குத்தி குமருங்கள். என்னை அடிக்காதீர்கள், என்னை அடிக்காதீர்கள். ஐயோ அம்மா, ஒரு அரசனுக்கே முட்ட அடியா? புலிகேசி மன்னரை பிழிந்து எடுக்கிறார்களே. அம்மா, ஐயனாரே, இவ்வளவு பெரிய கல்லை எத்தனை முறை தூக்குவது? ஐயோ, மறுபடியும் அங்கே போகிறது. ஐயோ, நம்மையே குறுகுறு பாக்கின்றானே. என்னடா அவ்வியார் மாதிரி போற, அவ்வியார் மாதிரி வர, கல்ல தூக்கி போட்டு விளையாடுற, என்னாச்சு? அநேகமாக டங்குவார் அந்து விட்டதென்றே நினைக்கின்றேன். அந்துருச்சா? ஒழுங்கா வேலை செய்யலனா மிச்சம் மீதி அந்துரும். போய் மறுபடியும் அந்த கல்லை தூக்கி மேல போடு. ஆகட்டுங்க, ஆகட்டும். இந்த தங்க கிணறு தொடங்கி வச்சதுக்கு என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். தொடங்கி வச்ச ராஜாவே நோண்டி நொங்கு எடுக்கிறானுங்களே, நான் என்ன செய்வேன்? அம்மா,
முடியல. ஆளை காணாமே போய்விட்டாலோ. வருகிறாள். மயங்கி கிடப்பது போல் நடித்தது போதும், எழுந்தறியுங்கள். பரவாயில்லையே. ஆமாம், எப்படி கண்டுபிடித்தாய்? இணைய போகும் இதயத்திற்கு தெரியாதா? இணைய போகும் இதயம். அடாடாடாடா, நீ சொல்லுகிற வார்த்தையை கேட்டவுடன் என் பாதத்தில் இருந்து புல்லரிப்பு ஏற்பட்டு அப்படியே மேலே ஏறி கபாலத்தில் இருக்கும் முடி அனைத்தும் கம்பி போல் எழுந்திருக்கிறது. உன் பெயர் என்ன? போங்கள். போங்கல். போங்கல். அடாடாடாடாடாடா, என்ன ஒரு ரம்மியமான பெயர். உன் பெயரை உச்சரிக்கும் பொழுதே என் வாய் சர்க்கரை பொங்கல் போல் இனிக்கிறது. ஆமா, பொங்கல். ஷோ, நான் உங்களை போங்கள் என்றேன். அந்த பொங்கலா? சரி, உன் பெயர் தான் என்ன? என் பெயர் சூலாயினி. சூலாயினி. இதுவும் ஆளை சுண்டி இழுக்கும் பெயர் தான். அப்புறம் போதும் ஐயா. சரி, கொய்யா சாப்பிடுறீங்களா? கொய்யா? நீ சொல்வது மெய்யா? இதோ இதோ இதோ. பிடிச்சிட்டல்ல. ஏய், குடு. சூலாயினி, இடம் மாறியது கொய்யாக்கனி மட்டுமல்ல, நம் இதயக்கனிகளும் தான். இப்பொழுது கடித்து விடுகிறேன். அன்னைக்கு ஏன்டா நீ அடிச்ச? அது புலிகேசி அரசனை மட்டமாக பேசினாயே, அதற்காக. என்னடா பெரிய புலிகேசி? டாய், அவரை பற்றி தவறாக பேசாதே. அவர் பெரிய மாவீரன், தெரிந்து கொள். இன்னைக்கு காலையில தான் அவனை பத்தி ஒரு ரகசியத்தை கேள்விப்பட்டேன். என்னடா? அவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? என்ன செய்தான்? ஒரு நாள் காட்டுக்கு கரடியை வேட்டையாட போயிருக்கான். அப்ப என்ன நடந்துச்சான் தெரியுமா? இவனுக்கும் தெரிந்து விட்டதா? அமைச்சரே, கொஞ்சம் பீதியான காடுதான் போல இருக்கிறது. பாதையை மறந்துடாதீர்கள் ஐயா. உத்தரவு. ஏதேதோ கத்துகிறது. என்ன? அதோ பாருங்கள். அமைச்சரே, இது கரடி தானே? ஊருக்குள் வந்து பீதியை கிளப்பியதே அதே கரடி தான். என்ன அது? நம் குதிரை உயரத்துக்கு இருக்கிறது. ஒன்றும் பயப்படாதீர்கள். குதிரையை சிட்டாக தட்டினால் குறுக்கே நுழைந்து அரை நொடியில் அரண்மனையை அடைந்து விடலாம். வாருங்கள். முட்டாள்தனமாக பேச. அப்படி போனால் பின்னாலே வரும் வீரர்கள் நமக்கு முன்னாலே வேகமாக போய் ஊருக்குள் நம்மளை பற்றி கேவலமாக கூறி காரி துப்ப வைத்து விடுவார்கள். ஐயா, மூடிக்கொண்டிரு. கரடியின் கண்கள். அவசரப்பட்டு இறங்கி விட்டோமோ? அதில் என்ன சந்தேகம்? என்ன அம்பு உங்கள் குரல் வலையை நோக்கி. மன்னா, ஆரம்பமே சரியில்லை. காற்றோடு காற்றாய் கலந்து விடலாம். வாருங்கள். ஏன் பீதியை கிளப்புகிறாய்? நம் பின்னால் தான் இவ்வளவு படையும் இருக்கிறது அல்லவா? அமைச்சரே, இப்பொழுது பார்மையா என் அம்புகளின் அணிவகுப்பை. அமைச்சரே. அண்ணா, ஏற்கனவே 41 வீணாகிவிட்டன. இதுதான் கடைசி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். இதுலயாவது அம்மா, வாய்க்குள் என்ன வேடிக்கை? ஏதோ முணுமுணுப்பது போல தோன்றியது மன்னா. குல தெய்வத்தை வணங்கினேன். வணங்குங்கள். ஐயோ, அமைச்சரே, நமக்கென்று கையில் பிடித்து விட்டதையா. ஐயோ, என்னடா அது? யாரையுமே காணவில்லை. என் குதிரை எங்கே? என்ன கரடி வருகிறது? வருகிறது வருகிறது. நான் என்ன செய்வேன்? வந்த பாதி வேறு மறந்து விட்டதடா சொக்கனாதா. அமைச்சர் என் காலில் விழுந்து கெஞ்சினானே, கேட்டேனா கேட்டேனா? அம்மாடி, எத்த தட்டி.
நன்கு பயிற்சி எடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் அண்ணா. தொடங்குங்கள். எங்கே அம்பு? ஐயோ, தலைக்கு குறிவித்தால் அல்லையில் போய் சொருகுதே. யாரங்கே? இந்த அம்பு எங்கே? என்னடா இது? மறுபடியும் சோதனையாக இருக்கின்றது. என்ன அமைச்சரே, கிழக்கே குறிவைத்தால் மேற்கே பாய்கிறது. கவலை வேண்டாம் அண்ணா. சித்திரமும் கைப்பழக்கம் பழக பழக எல்லாம் சரியாகிவிடும். எப்படியும் தங்களை காரி துப்பிய கரடியை பழிவாங்க வேண்டும். அதற்காக 10 வீரர்களை இழந்தாலும் பரவாயில்லை. என்ன இதையும் காணவில்லை? மலையை தாண்டி போய் விட்டதா? அமைச்சரே, அண்ணா, அம்புக்கும் எனக்கும் ராசி இல்லையோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பிறகு பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம் அண்ணா. எடுக்கலாம். அந்த கரடி இரவில் ஏதாவது ஓ மன்னா, ஒன்று செய்யலாமே. நாம் இருவரும் சென்று 1 மாத காலம் பாதாள கிட்டையில் பதுங்கி விடலாமே. அமைச்சரே, அண்ணா, இப்ப தெரிஞ்சுக்கிட்டே அவனை பத்தி. கரடிய காரி துப்புன அரசன்டா அவன். குறி பார்த்து அம்பு விட தெரியாத தற்குறிடா அவன். அவனை பத்தி என்கிட்ட பெருமையா பேசுன உடனே இந்த புண்ணியமோ நம்ம அரசருக்கு நல்ல புத்தி வந்து நன்றாக நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறேன். என்ன அரசர் ஆண்டு கொண்டு இருக்கிறாரா? எந்த அரசன்? எந்த அரசரா? நமது புலிகேசி அரசர் தானடா. ஏதோ விசித்திரமாக கேட்கிறாய். இல்லங்க, அரசர் ஏதோ வெளியூருக்கு போனதாக சொன்னார்களே. அவர் இந்த ஊரை 2இல் 1 பார்க்காமல் எந்த ஊருக்கும் செல்ல மாட்டார். மூடிக்கொண்டு வேலையைப்பார். அவனை விடுப்பா. நம்ம அரசர் அணையப்ப கிட்ட தண்ணிக்காக பேசினார் பாரு, அது பெரிய விஷயம். அணையப்பட்ட பேசியாச்சா? ஏன்டா அதிர்ச்சியில பிறந்தவனே, எதுக்குடா அடிக்கடி அதிர்ச்சி ஆகிட்டு இருக்க? இல்லங்க, என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டங்க. அரசர் அணையப்ப கிட்ட பேசியாச்சு, ஜாதி சண்டை மைதானத்தை எரிச்சாச்சு, அந்த புறத்தை பள்ளிக்கூடமாக்கியாச்சு, அக்கா மாலா கப்சிய மிச்சமில்லாம ஒழிச்சாச்சு, கள்வர்களை எல்லாம் குறவழிய நெரிச்சு பாதாள சிறையில அடைச்சாச்சு. இதை விட வேற என்ன நீ தெரிஞ்சுக்கணும் சொல்லு. ஏங்க, இவ்வளவு யார் செஞ்சா? நம்ம 23ஆம் புலிகேசி அரசர் தான்டா. 23ஆம் புலிகேசியா? டேய், இவன் மறுபடியும் அதிர்ச்சடையாண்டா. அவன் வாய்க்குள்ள ஈட்டி விட்டு தெரியாம சொல்றேன்யா, தெரியாம சொல்லிட்டு போங்கய்யா, போங்க. வேலையைப்பார். அவன் கிடக்குறான் வாடா. 23ஆம் புலிகேசியா? நாம இங்க இருக்கும்போது அங்க மன்னர் என்று தளபதி வீட்டுக்கு வருகிறாராம். சீக்கிரம் போவோம். ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட இந்த 23ஆம் புலிகேசியை காப்பாற்ற யாருமே இல்லையா? ஐயோ, அடே, கண் சுமிட்டும் நேரத்தில் கபாலத்தில் கட்டையை கொண்டு அடித்து கவி கொண்டு வந்த கமோதிகளே, வீட்டுக்கு வீடு மழை நீரை சேகரிக்க வக்கில்லை. தனி ஒரு மனிதனை தீர்த்து கட்டுவதற்கு இவ்வளவு நீரை சேமிக்கிறீர்களா? ஐயோ, குளிர் தாங்க முடியவில்லையே. யாரங்கே? யாரங்கே? யாரடா அங்கே? ஆஹா ஆஹா ஆஹா, ஒளி வந்து விட்டது. நான் தப்பிக்க வழி வந்து விட்டது. கண்ணே, அன்பு காவலா, ஓடி வா. மூச்சு திணறி பலியாக போகும் உன் அரசனை ஆபத்திலிருந்து காப்பாற்ற ஓடோடி வா, ஓடோடி வா, ஓடோடி வா. முடியாது மன்னா, நான் ராஜகுருவின் ஆள். என்ன, ராஜகுருவின் ஆளா? பரவாயில்லை வீரனே, நீ எனக்கு பின்னால் நின்று விசிறியால் வீசுபவன் தானே. உன் மன்னன் பாவம் இல்லையா? போங்கள் மன்னா. ஒரு முறை சரியாக காற்று வரவில்லை என்று நீங்கள் என்னை கம்பியை பழுக்க காய்ச்சி கடவாயில் சூடு போட்டீர்கள். அப்படியா செய்து? மறந்து விட்டேனடா என் செல்வமே. வேண்டுமானால் ஒன்று செய், என் கை விலங்கை மட்டும் அவிழ்த்து விட்டுப்பார்.
உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேனடா. முடியாது மன்னா. வீரனே வீரனே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேள். தீபாவளி பொங்கல் வந்து விட்டால் சிறப்பு பணம் கேட்டு என் பின்னாலேயே பிச்சைக்காரன் போல் அலைந்து வந்து வாங்குவாயே, அதை மறந்து விட்டாயா? அப்படியெல்லாம் பணம் கொடுத்த உன் மன்னன் இந்த கடும் குளிரில் கரைந்து உறையப் போகிறேனடா. அண்ணா, இதுதான் ஒரு கண்ணியமான வீரனுக்கு அழகா? நாளைய சரித்திரம் உன்னை காரி துப்பாது. நன்றாக எண்ணி பாரடா. இதோ வருகிறேன் மன்னா. சபாஸ் புலிகேசி, பேசியை ஜெயித்து விட்டாயடா. புத்தியை தீட்டி ராஜதந்திரங்களை கரைத்து குடித்திருக்கிறாயடா நீ. இதை யாரடா திறந்து விட்டது? நான் தான் மன்னா. நீயா? வெந்நீரை திறந்து விட்டேன். இனி வெதுவெதுவென்று இருக்கும். அட சண்டாளா, கிராதகா, காமுண்டகா. பேச்சை குறை. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? கொதிக்கும் தண்ணீர் இடுப்பை தாண்டி ஏறிக்கொண்டிருக்கிறது. நான் தப்பிப்பதற்கு வேற வழியே இல்லையா? தெய்வமே, நான் என்ன செய்தேன்? யாரு? கொல்லன், என் குலவிளக்கே, நீ எப்போதடா வந்தாய்? நான் இங்கே வந்தேன். என்னை ஆயுத ஊழலுக்காக அலேக்காக அப்படியே தூக்கி வந்து கட்டி வைத்து வாயிலேயே மிதிக்கிறார்கள் மன்னா. உன்னை பார்த்த உடனே நீ ஒருவனாவது வந்து என்னை காப்பாற்றுவாய் என்று நினைத்தேனே. என் தலையெழுத்து இதுதானா? என் நிலைமையை பாரடா. பார்த்தேன் மன்னா, பார்த்தேன். ஆமாப்பா, ஆமா. அது மட்டும் இல்லை மன்னா, நான் செய்த சங்கிலிகளாலேயே உங்களை கட்டி வைத்து உங்கள் உயிரை சூறையாட போகிறார்களே, அதை நினைத்தால் தான் வருத்தமாக இருக்கிறது. என்ன? இந்த சங்கிலியில் நீ செய்ததா? ஆமா மன்னா. அட கூறுகட்ட குங்கா கொல்லனே, இதை வந்தவுடனே சொல்லக்கூடாதா? இவ்வளவு நேரம் எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. ஆமாம், இந்த ஜன்னல் யார் செய்தது? இதையும் நான் தான் செய்தேன் மன்னா. அப்பாடா. துரோகிகளே, உங்கள் திட்டம் ஒரு நாளும் வெல்லாது. என்னதான் வீரவசனம் பேசினாலும் உன் தண்டனை குறையாது. பிரச்சனை முற்றிவிட்டதே. தம்பி, பயப்படாதே. அண்ணன் புலிகேசி இருக்கின்றேன், வந்து விடுகிறேன். இப்போது இருந்து நான் உக்கிரபுத்திரன். ஆஹா, நமக்காகவே குதிரை தயாராக இருக்கின்றது. பல பேர் உயிரை காப்பாற்ற வேண்டுமென்றால் குதித்துத்தான் ஆக வேண்டும். பயந்தது போதும், பாய்ந்து விட புலிகேசி. போயிருச்சு. பொதுமக்களே நில்லுங்கள். அதற்குள் என்ன அவசரம்? குடும்ப சகிதமாக மகிழ்ச்சி பொங்க ஒரு கல்யாணம் நடந்தாலே எல்லாம் முடிந்து விட்டதாக நினைத்து கிளம்பி விடுவது. முதலில் இந்த எண்ணத்தை மாற்றுங்கள். அவரவர் இடத்துக்கு வாருங்கள். இனிமேல் தான் முக்கியமான நிகழ்ச்சி இருக்கிறது. என் அருமை மக்களே, எப்படியோ எக்கு தப்பாக மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்த அறிவு கண்கள் என் அன்பு தம்பி உக்கிரபத்தன் மூலமாக திறந்து விட்டது. இதோ என்னை நம்பி இருக்கும் இந்த நாட்டை அன்பினோடு ஆட்சி செய்ய புதிதாக பிறப்பிக்கிறேன் 10 கட்டளைகள். கட்டளை எண் 1, துள்ளி திரியும் எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி அறிவு, வயதுக்கு வந்தவர்களுக்கு கல்வி அறிவும் பாடமாக இருப்பது சிறப்பு. கட்டளை எண் 2, சுத்தம் சோறு போடும், அசுத்தம் சேறு போடும். வீதியோரம் எச்சு துப்பி சிறுநீர் கழிக்கும் மடையர்கள் மண்டையில் இது ஏற வேண்டும். கட்டளை எண் 3, மரத்தை வெட்டுவதும் மனிதனை வெட்டுவதும் ஒன்று. இதை மதிக்காத தடியர்கள் பாதாள சிறையில் கிடப்பதே நன்று. கட்டளை எண் 4, முதியவர்களை தெருவில் விடுவதும் குழந்தைகளை கருவில் கொள்வதும் நம் அரசுக்கு புறம்பு. அவர்களுக்காகவே காத்திருக்கிறது பிரம்பு. கட்டளை எண் 5, அர்த்த நாரீஸ்வரர் என்று வியாக்கியானமாக அள்ளி போட்டால் மட்டும் போதாது. எனவே பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு. கட்டளை எண் 6, தாய்மொழியை மதிக்காத தரித்திரங்கள் பேய் மொழியில் எழுதிடுவார் சரித்திரங்கள். எனவே தாய்மொழியை பேச எழுத தெரியாதவர்களுக்கு கண்டிப்பாக குடும்ப அட்டைகள் வழங்கப்பட மாட்டாது. கட்டளை எண் 7, ஜாதி இரண்டொழிய வேறில்லை. ஒன்று மேல் ஜாதி, ஒன்று கீழ் ஜாதி. ஒன்று ஆண் ஜாதி, ஒன்று பெண் ஜாதி. கட்டளை எண் 8, கற்பழிப்பு, கொலை, கொள்ளை இவைகளில் ஈடுபடும் அன்பர்களுக்கு 2 கை 2 கால் மற்றும் இருக்கும் ஒரே ஒரு தலையும் கொய்யப்படும். கட்டளை எண் 9, அரசாங்கம் திடமாக உயிர் வாழ நம் வரி பணம் தான் அதற்கு சாப்பாடு. சிலர் நரி போல் வரி கட்டாமல் ஏய்ப்பது அவரவர் முகத்தில் கரியை பூசிக்கொள்வதற்கு சமமாகும். கட்டளை எண் 10, பஞ்சத்தை விட கொடுமையானது லஞ்சம். லஞ்சம் வாங்கும் லகட பாண்டிகள் பிடிபட்டால் அவர்கள் நடு நெற்றியில் பிச்சைக்கார கபோதி என்று எழுதி அரசாங்க முத்திரையோடு பச்சை குத்தப்படும். இந்த 10 கட்டளைகளை நாம் பின்பற்றினால் நம் நாடு செழிக்கும், வளம் கொளிக்கும். வெள்ளையனை போன்ற எதிரிகளை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம் முன்னோர்களான மாவீரன் அலெக்சாண்டர், சாம்ராட் அசோகர், பிரேவ்ஹார்ட் மெல் கிப்சன் இவர்களின் வீரம் நம்மை வழிநடத்தி செல்லும். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.